அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இருதயத்துக்கான ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். அது பேரே ஹிருதய முத்ரா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வராது. அவங்க போய் வயலில் போய் வேலை செய்வாங்க, நல்ல வேலை செய்வாங்க. அந்தக்குரிய நல்ல ஆர்கானிக்காக சாப்பாடு சாப்பிட்றதுனால அந்த காலத்தில் எந்த பிரச்சனை நீரிழிவு நோயும் சரி இந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக வந்தது, சீக்கிரம் வர வந்தது. வயசுல எல்லாமே ஒரு 50 வயசுல தான் வரும்னு பார்த்தாலும் இப்போ எல்லாமே 30-35 வயசுலேயே எல்லாருக்குமே அதிகம் வந்துடுது. நீரிழிவு நோய் பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமே வந்து குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. நான் எதுக்கு நீரிழிவு நோய் சொல்கிறேன்னா, அது ஃபஸ்ட்டு வந்துடுச்சுன்னா அது கூடவே இந்த இருதய சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கூடவே வந்துடுது. ஒன்று விட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஹார்ட் பிரச்சனால என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, நம்ம பைபாஸ் சர்ஜரி அதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஓப்பனாக ஹார்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் ஆன்ஜியோ, இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் இது தவிர்க்கிறதுக்கு முன்னாடியே நான் அதுக்காக நம்ம இந்த முத்திரைகள் ஆசனங்களில் பண்ணலாம். இப்போது சர்ஜரி செஞ்சவங்களா இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த முத்திரைகள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஹிருதய முத்ரா, முத்திரை பேரே ஹிருதய முத்ரா. அது நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இந்த ஆள்காட்டி விரலை எடுத்துகிட்டு இந்த கட்டை விரல் கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சு இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அதோட மேலே இந்த நுனியை இந்த சைட்லேயோ கிடையாது, இந்த மேல் நுனியை எடுத்துகிட்டு இந்த கட்டை விரல் கீழே அடியில் இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த நடு விரல், மோதிர விரல், இந்த அப்புறம் கெட்டால் மூணுமே சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கையிலுமே பண்ண போகிறோம். ஆள்காட்டி விரலை இது கீழே வச்சுட்டு இந்த 2 விரலில் நுனியும் 3 விரல் நுனியும் சேர்த்து வச்சுட்டு போகிறோம். சுண்டு விரல் மட்டும் அப்படியே நீட்டி வைக்க போகிறோம். இதை அப்படியே இப்படி வச்சுக்கலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிடமாக செஞ்சே ஆகணும். 10 நிமிடங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை செய்யணும். ஒரு 30 நிமிடம் முடிஞ்சால் 30 நிமிடம் செய்ய முடிஞ்சால் செய்யலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டுமே இந்த மாதிரி செய்யலாம். இதை பெரியவங்கள் கண்டிப்பாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டுலாம் பண்ண முடியலன்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டே நீங்கள் தொலைக்காட்சி பார்க்கும் போதோ இல்லை நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். காலையில் செய்யலாம், மதியானம், சாயந்தரம் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். கூடவே நீங்கள் நல்ல டயட்டு இதை வச்சுக்கலாம். எந்த மனக்கவலைகளும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்குமே ரொம்பவே நல்லதாக இருக்கும். கூட இந்த டயட்டை எடுத்துக்கோங்க. முத்திரைகள் நிறைய முத்திரைகள் இருக்குது. இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரை, ஹிருதய முத்ரா. இன்னும் ஒரு முத்திரை சொல்கிறேன், பிராண முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இந்த ஆள்காட்டி விரல், சுண்டு விரல், இந்த கட்டை விரல், இந்த 3த்தையும் சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். அதே மாதிரி 2 கையில். இது பிராண முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே திருப்பி வச்சுட்டு வைக்கலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பிராண முத்திரையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இது நல்லாவே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்போ எப்படி நம்ம ஆசனம் செய்யும் போது சூரிய நமஸ்காரத்தோடு சேர்த்து மற்ற ஆசனங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பிராண முத்திரையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய முத்திரைகள்லாம் செஞ்சிடணும். இப்போ இருதயத்துக்குள்ள உள்ள முத்திரை, பல்சருக்குரிய முத்திரை, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு உள்ள முத்திரை, அந்த மாதிரி பண்ணும் போது பிராண முத்ரா ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருதய முத்ரா நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். இருதய முத்ராவில் நம்ம ஏன் இப்படி வைக்கிறோன்னா, இந்த 2 விரலும் என்ன ஆகுதுன்னா, மோதிர விரலும் நடு விரலுமே இதில் இருக்க நம்ம நாடிகள் இதில் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த விரல்களுமே நாடிகள் இதில் முடியுதுன்ட்டு. இந்த நாடி இந்த 2 விரலோட நுனி நாடி நம்மளோட இருதயத்துக்கு கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம இப்படி வைக்கிறோம். இந்த மாதிரி ஹிருதய முத்ராவில் வைக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரை. இது எல்லாருமே அதாவது ஹார்ட் சர்ஜரி பண்ணிடுங்க கூட தாராளமாக இது செய்யலாம். நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹார்ட்டு பிரச்சனை உள்ளவங்க என்ன ஆசனம் செய்யலாம், என்ன முத்திரை செய்யலாம் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த பகுதியை சொல்கிறோம். இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.